வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ப்ராக்டிகல்ஸ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம கண்டிஷனல் கன்ஸ்ட்ரக்ட் பார்த்தோம், லூப் கன்ஸ்ட்ரக்ட் பார்த்தோம். ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ மாதிரி உங்களுக்கு கொடுக்கலான்னு நினச்சேன். ஸோ இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு நம்பரோட டிஜிட்ஸ் எப்படி கவுண்ட் பண்ணுறது, அப்புறம் ஒரு பர்டிகுலர் டிஜிட் அந்த நம்பரில் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் நான் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ரோக்ராம்ஸ் இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமாக நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம்னா, கவுண்ட் டிஜிட்ஸ் இன் எ நம்பர். சரிங்களா, ப்ரோக்ராம் போகலாம். இதுக்கு முன்னாடி நம்ம இன்புட் எப்படி வாங்குறதுன்னு பார்த்தோம் இல்லையா, யூசர்கிட்ட இருந்து. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்மன்னு ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். நான் வாங்கும்போது இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இன்புட்ன்ற பில்டின் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணி இன்புட் வாங்கணும் இல்லையா. ரைட், நான் என்ன பண்ணுறேன்னா, யூசர்கிட்ட என்டர் எ நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்லாஷன் எதுக்காகன்னு தெரியும், லைன் பிரேக். ரைட், நம்ம ஒரு நம்பரை வாங்கியாச்சு. ஸோ இந்த நம்பரை வாங்கிட்டு இதில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணோம் இல்லையா, அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, சிஎன்டி கவுண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். அதுக்கு நான் இனிஷியலாக 0ன்னு அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இப்போ 2 வேரியபிள் இருக்குது, நம் கவுண்ட். சரிங்களா, அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, லாஜிக்கலாக இது எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணுறது, இந்த நம்பரில் இருக்க கவுண்ட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணுறது. நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். நம்பர், ஒரு நம்பரை நம்ம இப்படி கொடுக்குறோம். எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்னென்னா, இதோட கவுண்ட் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். 6ன்றது தான் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ரைட், நான் என்ன பண்ணுறேன்னா, வைல் லூப் எழுதுகிறேன். வைல் நம் greater than 0. ஸோ நம்பர் greater than 0வாக தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் வைல் லூப்பை க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, கவுண்ட் ஈக்குவல் டு சிஎன்டி இல்லையா, count equal to count plus 1. இன்கேஸ் நம்பர் வந்து 0 விட பெருசாக இருந்துச்சுன்னா, நான் ஒரு தடவை கண்டிஷன் ட்ரூ ஆகும். கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது நான் நம்பரோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரேன். அதுக்கடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளோட வேல்யூவை 10ஆல் டிவைட் பண்ண போகிறேன். இன்டிஜர் டிவிஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் நீங்கள் நார்மல் டிவிஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆன்சர் கிடைக்கும். இன்டிஜர் டிவிஷன் யூஸ் பண்ணுங்கள். ஃபைன், இவ்வளோதாங்க. ஸோ வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். 3 9 டிஜிட்ஸ், இவ்வளோதான். ஸோ இதை எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன நம்பர் கொடுக்க போகிறேன்னா, இங்கே நான் கொடுக்க போகிற நம்பர் 1 2 3. ஸோ இது எப்படி 3ன்னு டிஜிட் கவுண்ட் பண்ணுது. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, கண்டிஷன் என்ன, இனிஷியலாக நமக்கு கண்டிஷன் என்ன வரும், 123 greater than 0. கண்டிஷன் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா, கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூன்னு போது என்ன ஆகும், உள்ளே என்டர் ஆகும். உள்ளே என்டர் ஆகும்போது கவுண்ட்டில் ஆல்ரெடி இருக்க வேல்யூ என்ன, ஸோ கவுண்ட்டில் இருக்க வேல்யூ நமக்கு 0. இப்போ 0 + 1 என்னவாகும், நமக்கு இப்போ கரண்ட் வேல்யூ 1ஆக போயிட்டு சிஎன்டின்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். அதுக்கடுத்து இங்கே என்ன ஆகுது, கவுண்ட் நம்மளோட வேல்யூ நம்ம 10ஆல் டிவைட் பண்ணுறோம். நம்மளோட வேல்யூ 10ஆல் டிவைட் பண்ண என்ன ஆகும், ஸோ 123 10ஆல் டிவைட் பண்ணினா உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு 12ன்றது ஆன்சராக வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனோட ரிசல்ட். சரிங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் முடிஞ்சதும் சிஎன்டியில் உங்களுக்கு கரண்ட் வேல்யூ 1ன்னு இருக்கும், நம்மள உங்களுக்கு கரண்ட் வேல்யூ 12ன்னு இருக்கும். அடுத்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நம்பர் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது லூப்பிங் இல்லையா, கண்டினியூ ஆகும். ஸோ நம்மள இருக்க கரண்ட் வேல்யூ என்ன, 12 greater than 0. கண்டிஷன் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா, கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூன்னும் போது மறுபடியும் உள்ளே வரும். நம்மள சிஎன்டின்ற ஒரு வேரியபிள் ஆல்ரெடி 1 இருக்கு இல்லையா, இப்போது 1 + 1 என்ன ஆகும், 2 ஆகும். கரெக்டுங்களா, நான் கரண்ட் வேல்யூஸ் மட்டும் கமா செப்பரேட்டராக போட்டுட்டு வரேன். இப்போ இங்கே என்ன ஆகும்னா, நான் 12 10ஆல் டிவைட் பண்ணேன், எனக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும், கிரேட், எனக்கு இப்போது 1 தான் வரும். கரெக்டுங்களா, ஓகே. ஸோ இந்த ஐட்ரேஷன் இதோட முடிஞ்சிருச்சு. மறுபடியும் சைக்கிளிங் தானே, இங்கே வரும் கண்டிஷன் 1 greater than 0. கண்டிஷன் ட்ரூ தான், ஏன்னா 1ன்றது 0 விட greater than தான். அதுக்கடுத்து என்ன ஆகும், இந்த இடத்த உங்களுக்கு வரும். ஸோ கவுண்ட் அப்வியஸாக என்ன ஆகும், ஒரு ஸ்டெப் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு கரண்ட் வேல்யூ என்னவா வரும், 3ஆக வரும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வராது. ஸோ 1 10ஆல் டிவைட் பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்கள் அதை டிவைட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல என்ன ஆகுனா, உங்களுக்கு 0ன்றது ரிட்டர்ன் ஆகும். அடுத்து வரும்பொழுது 0 greater than 0, கண்டிஷன் ஃபால்ஸ்.
கரெக்ட்டுங்களா? ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ்னும் போது இது எக்ஸிக்யூட்டே ஆகாது. எக்ஸிக்யூட்டே ஆகாதுன்னா இப்போ சிஎன்டியில் கரண்ட்டாக இருக்க வேல்யூ என்ன 3. அப்போ 123ன்னு போட்டிங்கன்னா இந்த 3 தான் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். இப்போ 1 2 3 4 இப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஒரு ஸ்டெப் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. இதே லாஜிக்கை நம்ம இன்னும் ரெடியூஸ் பண்ணவும் முடியும். நம்பர் ஆஃப் லைன்ஸ் நம்ம இன்னமும் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து நீங்கள் லாஜிக்காக எப்படி யோசிக்கலாம், பைத்தானில் கொஞ்சம் ட்ரிக்ஸாக தானே இருக்குது. அந்த ட்ரிக்ஸ்லாம் அப்ளை பண்ணி நம்ம எப்படி இன்னும் ஷார்ட்டாக எழுதுறது. ரைட், எனக்கு இன்னொரு வேரியபிள் தேவையே இல்லை. கரெக்ட், நான் 2 லைனில் இந்த கான்செப்டை முடிக்க முடியும். எனக்கு இப்போதைக்கு இது வேண்டாம். ஸோ 2 லைனில் நான் எப்படி முடிக்கிறது? நம்ம லென்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை பற்றி பார்த்துருப்போம். லென்ன்றது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? நம்பர் ஆஃப் கேரக்டர் ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா அது ஸ்ட்ரிங்குக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். அப்போ நம்மளோட எய்மிங் என்னவா இருக்கணும்னா ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுங்கள். வாங்கின நம்பரை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுங்களா, அடுத்து அதோட லென்த்தை ரிட்டர்ன் பண்ணுங்கள். ஸோ லென் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆஃப் நம்பர், தட்ஸ் இட். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை டிஜிட் கொடுத்தாலும் கரெக்டாக டிஸ்பிளே ஆகும். கிரேட். இதுதான் பைத்தானில் இருக்க சின்ன சின்ன ட்ரிக்ஸ். ஒரு வீடியோலையும் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கான ப்ரோக்ராம் இங்கே இருக்குது. 2 ப்ரோக்ராம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ப்ரோக்ராம் அடுத்த வீடியோவில் அப்ளை பண்ணுறேன்.